Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் மசாலா தோசை ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனல் நிறைய கிரேவி ரெசிபிஸ் அண்ட் தோசா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துடும். ஃபர்ஸ்ட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, ஆயில் மட்டுமே போதுமானது. கொஞ்சமாக அதோட ஆயிலும் சேர்த்தாச்சு. இதோட பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள், இந்த மூணுமே 1/4 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயோட ஒரு 10 செகண்டுக்கு சிம்மில் வச்சு நல்லா பரட்டி விட்டுருங்க. நார்மலாக நம்ம கடையிலலாம் போய் மசாலா தோசை வாங்கணும்னா குறைஞ்சது 150 ருபீஸ் வந்துடும் ஒரு தோசையே. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நம்ம அப்படி ஒரு தோசை 150 ருபீஸ்க்கு வாங்குற காசுக்கு நம்ம வீட்டிலேயே பன்னீரும் சீஸும் வாங்கி வச்சிட்டோம்னா பசங்களுக்கு ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அந்த மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலா நீங்கள் மார்னிங்கில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கூட பசங்க ஸ்கூல் விட்டு வரவும் ஈவினிங் டைமில் அவங்களுக்கு தோசை போட்டு கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவுலையும் நம்ம உப்பு போட்டுக்கிறதுனால கம்மியாகவே ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 எலுமிச்சை சாறு மட்டும் நான் புழிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த மசாலாவோட இந்த புளிப்பு சுவையும் சேர்றதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கடைசியா நீங்க இறக்கும் போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். நம்மளோட மசாலா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தோசை மாவு பேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசன் ரைஸில் ப்ரிப்பேர் பண்ணது. இந்த மாவு மெஷர்மெண்ட் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு 5 செகண்ட் சிம்மில் போட்டுட்டு இப்போ இதோட நான் வந்து பீஸா டாப்பிங் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பீஸா டாப்பிங் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, மிளகாவத்தூள், உப்பு சேர்த்துட்டு நீங்கள் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணி இதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது போடக்கூடிய மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் அந்த பீஸா டாப்பிங் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ தோசைக்கு தேவையான பன்னீரை வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவின பன்னீரை ஆட் பண்ணிடலாம்.
கூட கொஞ்சம் சீஸும் துருவி விட்டுறலாம். இப்போ இதை ஒரு 10 செகண்டுக்கு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்மில் போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் மசாலா தோசை ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணும்போது ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சு விட்டு வச்சிட்டோம்னா போதும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.